ஓகே. திரு சுப்பிரமணியன், இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது போன்ற சில சமிக்கைகள் கிடைக்கின்றன. ஆனால் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் வருவதற்கான சூழலோ அல்லது அறிகுறிகளோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இப்போ டிடிவியை உள்ளே கொண்டு வர முடிந்த பாஜகவால் ஓபிஎஸ் சசிகலாவை ஏன் கொண்டு வர முடியவில்லை? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தலைப்பை ஒட்டி என்னோட ஒரு அப்சர்வேஷன் சொல்லிடுறேன். 4 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார் சொன்னீங்க இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மேபி அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடம் 8 கோடி மக்கள்கிட்ட கேட்டு வாங்கி 4 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாருன்னு தெரியல. பட் ஏன் 4ஓட நிறுத்திட்டாரு? கேள்வியும் தலைப்பை ஒட்டியதுதான். சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து. அது வர கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவாங்க. எனக்கு முதல்ல ஆன்சர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. அடுத்து கண்டிப்பா உங்க கேள்வியை நான் ஞாபகப்படுத்தி கரெக்டா ஆன்சர் சொல்றேன். இந்த 4 வாக்குறுதியோட ஏன் நிறுத்திட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க முதல்ல இல்லைங்களா, இப்போ 2021. அதுக்கப்புறம் ஒரு 7 வாக்குறுதிகள் திருச்சி மாநாட்டில் கொடுத்தாரு. 2த்தையும் கூட்டினா 512. இது 4 கூட்டிக்கோங்க, 516 வாக்குறுதிகள். 516 நீங்க கூட்டினீங்கன்னா 3 நம்பர் வருது. ஜூன் 3 கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களோட தகப்பனாரோட பிறந்தநாள். ஒருவேளை அது லக்கி நம்பரா இருக்குமோ, அதனாலதான் 4 நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்லுண்ணாண்மை எல்லாம் இருக்குது. கல்லுண்ணாண்மை, மது அருந்தலை பத்தி எல்லாம் திருக்குறளை பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் வாக்குறுதியா கொடுத்திருக்கலாம், ஏன் கொடுக்கலன்னு தெரியல. இது வந்து ஸ்டாலின் ஐயா அவர்லேருந்து விளக்குவார்னு நினைக்கிறேன். ஓகே, கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின். டிடிவி தினகரனை வந்து உள்ள கூட்டினார் தெரிஞ்ச என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஏன் ஓபிஎஸ் சசிகலா வர முடியல அப்படின்னா, டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இருக்கு. அதாவது அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். எடப்பாடி ஐயா அவர்கள் தெளிவா இருக்கிறாரு, கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை கட்சியில உள்ள சேர்த்துக்க மாட்டோம். அமித்ஷாவும் கிளியர், அதாவது உட்கட்சி அரசியல நாங்க வந்து தலையிட மாட்டோம். இது ஏப்ரல்ல சொன்னது, ஏப்ரல் 2025 சொன்னது. உட்கட்சி அரசியல்ல நீங்க அந்த தலைவர் கூட்டிக்கோங்க, இந்த தலைவர் கூட சேர்க்க மாட்டாங்க. அது வந்து அமித்ஷா தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் ஆப்ஷன் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் என்றால், இல்ல சசிகலா மேடம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இப்ப வந்து முன்னுக்கு பின் முரணாக முன்னாடி வந்து வைகோ வந்து வெளியில போனாரு, முக ஸ்டாலின் ஐயா விட்டுட்டு, திமுக விட்டுட்டு, எப்படி எவ்வளவு வந்து ஆக்ரோஷமான வார்த்தைகள்லாம் பேசினாங்க. அந்த ஆக்ரோஷமான வார்த்தைகள் பேசியவர்கள் வந்து இப்ப ஒன்னா வந்து ஒரு கூட்டணியில இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அரசியல் எதுவுமே சாத்தியம். ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் புதிதாக கட்சியை ஆரம்பித்தால் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படிதான் நான் பாக்குறேன். ஆனா அதிமுக கட்சிக்குள்ள அவங்க வருவாங்களான்றது நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு, அதாவது இன்னொரு கடந்த 1 வருடம் 2 வருடங்கள்ல இபிஎஸ் அவர்களோட பேச்சை கேட்ட பிறகு, அவரோட இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கட்சிக்குள்ள அவங்க சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனா அதுவே அதை தாண்டி அவர்கள் ஒரு தனி இயக்கமாக ஏதாவது கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்ப என்டிஏக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து பொலிட்டிக்கலா நான் அப்சர்வ் பண்றேன். ஏன்னா வந்து இப்ப வந்து அவரோட அந்த உரிமை குழு அவர்கள் தரப்புல நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்துல கட்சி ஆரம்பிப்பதற்கான சில விஷயங்களை அவங்க பேசினாங்க. ஆனா அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி அவரோடு பேசினேன் என்று ஓபிஎஸ் சொன்னார். அப்போ யார் இதுல என்ன முடிவு எடுக்கிறாங்க? நீங்க கேட்கலாம். ஓபிஎஸ் அவர்களுக்கு கேட்பதற்கான உரிமை இருக்கிறது. அதாவது நீங்க வந்து அதிமுக இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லலாம். ஆனா முன்னமே அமித்ஷா அவர்கள் சொன்னபடி கண்டிப்பாக தலையிட மாட்டார்கள். அவர் என்ன அட்வைஸ் பண்ணிருப்பாங்கன்னா, இது மாதிரி டிடிவி தினகரன் எப்படி வெளியில இருக்கிறாரோ அது மாதிரி போவதற்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால்தான் வந்து இப்போ மேபி இப்போ 23ஆம் தேதி அன்னைக்கு பிரதம அமைச்சர் மோடி வராரு இல்லைங்களா, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அப்போ வருகின்ற காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மீட்டிங் இங்க நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து அக்னிஷன் சொன்னா கூட ஜனவரி எண்டுல ப்ராபப்லி வந்து எந்தெந்த கட்சிகள் உள்ள வரப்போறாங்க, ஆர் எந்தெந்த கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். ஏன்னா வந்து இன்னைக்கு தேர்தல பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்ப்பது இல்ல திமுக கூட்டணியை எதிர்ப்பது என்பது வந்து மிக முக்கியமான ஒரு தேர்தலில் ஒரு காரணமாக இருக்கும். அதாவது நேற்று ஒரு 2 நாள் முன்னாடி திருச்சி வேலுச்சாமி ஐயா பேசினாங்க, அதிமுக அதாவது அந்த அதிமுக கூட்டணியை வந்து வீழ்த்துவதற்கு எல்லாரோட நாங்க வந்து கூட்டணியில இருப்போம் எக்ஸப்ட் பாஜக அப்படின்னாரு. ஏன்னா காங்கிரஸ் வந்து பாஜக கூட்டணியில இருக்க முடியாது அப்படி சொன்னார். அது மாதிரி அந்த பாணியில பாத்தீங்கன்னா திமுக அண்ட் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு திமுக மற்றும் காங்கிரஸ் அல்லாத எந்த கட்சிகள் வந்தாலும் ஐ திங்க் என்டிஏ கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக அண்ட் காங்கிரஸை வீழ்த்துவதுதான் இங்க தமிழகத்துல வந்து மிக முக்கிய குறிக்கோளாக இருக்கும் வருகிற 2026 தேர்தல். ஏன்னா இவங்க 2026 தேர்தலில் திருப்பியும் வந்து நீங்க திமுக கூட்டணிக்கு இந்தி கூட்டணிக்கு வந்து வாக்களித்தீர்கள் என்றால் தமிழகம் திவாலை நோக்கி தான் போகும். ஏற்கனவே திவாலில போயாச்சு, அது இன்னும் உறுதிப்படுத்தப்படும். அதுதான் திமுக பிளஸ் காங்கிரஸை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் என்டிஏ கூட்டணியில சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இல்ல இப்போ திவாலுக்கு போகுது அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க? 10 லட்சம் கோடி கடன்க
பணம் வந்து இப்போ கடன் வந்து நீங்க வாங்குறது யாருன்னு கேட்டாங்க ஒரு நிருபர். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டு கடனா நீங்களா வந்து அடைக்க போறீங்க அப்படின்றாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்தோடனே 2021 நம்ம எல்லா தலையிலும் 2,63,000 கடன் இருக்குன்னு சொல்லிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கோடிட்டு காமிச்சிட்டு போனாரு. அப்போ நம்ம தலையில எல்லாம் 2,63,000 கடன் இருக்குன்னு சொன்னாங்க அதிமுக காலத்துல வாங்கிய கடன். இப்ப அது 5 லட்சமா மாறிடுத்து. இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப கேள்வியை கேட்டோன்னு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இது வந்து நீங்களும் அடைக்க போறீங்க, உங்க அப்பா அடைக்க போறாங்க, அம்மா அடைக்க போறாங்க கேட்கிற யாரு? திட்டக்குழு நிறுவனர் துணைத் தலைவர், குழுவோட துணைத் தலைவர். சோ அதான் நீங்க காலங்கள் மாறிக்கொண்டு வருகின்ற உங்களோட பதில்கள் வந்து அதுக்கேட்டா மாறி போகுது. நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000-70,000 கோடி ரூபாய் கடன் இது வட்டி அடைச்சுட்டு இருக்கும். மெட்ரோ ஃபேஸ் 2 திட்டம் ஏன் வந்து தமிழகத்தால செயல்படுத்த முடியவில்லை? நமக்கு கடன் வாங்கும் தன்மை இல்லாம போய்விட்டது. அதனால மத்திய அமைச்சரத்துல போய் கேட்டதுனால அது மத்திய அமைச்சரத்தோட திட்டமாக மாறி மெட்ரோ ஃபேஸ் 2 திட்டம் வந்தது. இது வெளியில யாருமே சொல்லல, புரியுதுங்களா? நம்மளால் கடன் வாங்கும் தன்மையை நம்ம இழந்து விட்டோம். இதுதான் திவாலை நோக்கி கொண்டு செல்கிறேன் சொல்றேன் நான். சரி, இதுல டிடிவி தினகரன் விவகாரத்துல ஒரு கேள்வி இருக்கு. இப்போ டிடிவி தினகரன் தரப்புல இருந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறுகிறோம் என்பது போன்ற எந்த தகவலையும் சொல்லல. ஆனா இந்த வரவேற்பு பலகையில அவரோட படம் இடம்பெற்றிருக்கு. இப்போ அதுக்கு முன்கூட்டியே பாஜகவே கூட்டணிக்கு வர்றாங்க அப்படின்ற ஒரு முன் முடிவை எடுத்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அதுதான் அதற்குண்டான பேச்சுக்கள், சமிக்ஞைகள் கண்டிப்பாக தலைவர்கள்கிட்ட வந்து டெய்லி தினமும் உரையாடல் இருந்திருக்கும். அது எப்படி ஃபார்ம் அப் பண்ண போறாங்க, இவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, என்டிஏல வந்து எப்படி வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்க்ளூடிங் டயலாக்ஸ் மேபி அவர் பிரதம மந்திரி வரும்போது நடக்கலாமே தவிர, ஆனா ஒரு இன்டென்ஷன், அதாவது நம்ம வந்து என்டிஏ கூட்டணியில சேர வேண்டும், திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும்ன்றத வந்து தினகரன் கண்டிப்பா உறுதியா இருப்பார். ஏன்னா தினகரன் எனக்கு தெரிஞ்சு திமுக போயிட்டு திமுக கூட்டணியில போயிட்டு எல்லாம் வந்து சேருவாரான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் வந்து ஆதி காலத்துல இருந்து எம்ஜிஆர் விசுவாசி, தீய சக்தி திமுகன்னு சொன்னவங்க தாங்க. அதனால அதை மாற்றிக்கொண்டு திமுக போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் குறைவு. சோ இன்னைக்கு இந்த கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் என்டிஏ கூட்டணி தான் பலமான கூட்டணி, சரிங்களா? அந்த கூட்டணியில வந்து எவ்வாறு நம்ம வந்து உள்ள இணைத்து கொண்டு எப்படி பயணப்பட வேண்டும், அதற்கு சில காம்ப்ரமைஸ் இருக்கும் அப்கோர்ஸ். ஏன்னா வந்து ஏபிஎஸ் தினகரன் எல்லாம் முன்னாடி வந்து எப்படி பேசினாங்க தெரியும், அதுல காம்ப்ரமைஸ் ஏற்படும். அந்த காம்ப்ரமைஸ் ஏற்பட்ட பிறகு கண்டிப்பாக தொகுதி பங்கீடு வரும். எந்தெந்த தொகுதிகள்ல வந்து யார் யார் ஸ்ட்ராங், ஏன்னா ஒரு 23 தொகுதிகள், கிட்டத்தட்ட 23 தொகுதிகள் நினைக்கிறேன். அதுல வந்து அதிமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை வந்து தட்டி பறித்தார் தினகரன். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், பிறந்த குழந்தைக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதை நழுவ விட மாட்டார்கள். அந்த நழுவ விடாம இருக்கிறதுக்காக தான் எப்படி வந்து அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அதுதான் இந்த என்டிஏ கூட்டணியில வந்து வருகின்ற ஒரு ஜனவரி எண்டுக்குள்ள வந்து ஒரு சில கட்சிகள் வரும் சொல்லி எடப்பாடியை சொல்றது வந்து அதுதான் காரணமாக இருக்கும். ஓகே ஓகே திரு சாமிநாதன், இப்போ திமுக கூட்டணியிலையும் காங்கிரஸ் அவர்கள் கூட்டணி சார்ந்த சில சிக்கல் இருக்கு. அதே மாதிரி என்டிஏ கூட்டணி அது இறுதியாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் எந்தெந்த கட்சிகள் இந்த கூட்டணிக்குள் வரப்போகிறார்கள் இன்னமும் 100% தெரியாமல் இருக்கிறது. இப்போ இந்த சூழல்ல எது ஒரு பலமான கூட்டணியாக களத்துல முந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு பலத்தினுடைய அடிப்படையில பார்த்தா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திமுக கூட்டணி தான் பலமான கூட்டணியா இருக்கு. ஏன்னா ஒரு கூட்டணியாக கட்டமைத்துட்டாங்க ஏற்கனவே. இன்றைக்கு டேட் இல்ல, கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல் இருந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், ஒரு 3 தேர்தல்களை அவர்கள் தொடர் வெற்றியும் பதிவு செய்திருக்காங்க.